அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சொத்து மதிப்பு சுமார் 6 கோடி ரூபாய் என்று கூறியிருக்கக்கூடிய நிலையில் தனக்கு சொந்தமாக விவசாய நிலம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் 8வது முறையாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனுவுடன் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் ஒட்டுமொத்தமாக 6 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி சொந்தமாக விவசாய நிலம் இல்லை என தெரிவித்துள்ளார். மேலும் ரொக்கமாக 50,000 ரூபாயும் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் அசையும் சொத்துக்களும் வைத்திருப்பதாக இபிஎஸ் கூறியுள்ளார். 17 லட்சம் ரூபாய் கடன் இருப்பதாகவும் மனைவி ராதா பெயரில் 3 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பில் சொத்துக்கள் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். இதேபோல அவிநாசியில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு 1 கோடியே 45 லட்சம் ரூபாய் என பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். 20,53,000 ரூபாய் கடன் இருப்பதாகவும் கூறியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் வேட்புமனு தாக்கல் செய்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஒட்டுமொத்தமாக 47 கோடி ரூபாய் மதிப்பில் சொத்துக்கள் வைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ரொக்கமாக 1,75,000 ரூபாயும் 4 வங்கிக் கணக்குகள், தொழில் மூலம் வருவாய் உட்பட 1 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்கள் இருப்பதாக கூறியுள்ளார். மேலும் குடியிருப்பு, விவசாய நிலம் என மொத்தம் 45 கோடியே 44 லட்சம் ரூபாய்க்கு அசையா சொத்துக்கள் உள்ளதாகவும் 2 கோடியே 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் கடன் இருப்பதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அதே நேரம் மனைவியிடம் 1.25 கிலோ தங்கம், 3 கிலோ வெள்ளி உட்பட 2 கோடியே 42 லட்சம் ரூபாய்க்கு அசையும் சொத்துக்கள் உள்ளதாகவும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார். சாத்தூரில் வேட்புமனு தாக்கல் செய்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மொத்த சொத்து மதிப்பு 20 கோடியே 76 லட்சம் ரூபாய் என பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதில் அசையும் சொத்துக்கள் 1 கோடியே 15 லட்சம் ரூபாய் எனவும் அசையா சொத்துக்களின் மதிப்பு 8 கோடியே 26 லட்சம் ரூபாய் எனவும் கூறியுள்ளார். மேலும் 1 கோடியே 94 லட்சம் ரூபாய் மதிப்பில் கடன் இருப்பதாகவும் கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரத்தில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது உட்பட 6 குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். விருத்தாச்சலத்தில் போட்டியிடும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு 94 கோடியே 57 லட்சம் ரூபாய் என கூறப்பட்டுள்ளது. இதில் தங்கம், வெள்ளி உட்பட அசையும் சொத்துக்களின் மதிப்பு 31 கோடியே 18 லட்சம் ரூபாய் என்றும் அசையா சொத்துக்களின் மதிப்பு 63 கோடியே 38 லட்சம் ரூபாய் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடன் 57 கோடியே 81 லட்சம் ரூபாய் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். விருதுநகரில் களம் காணும் தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் 19 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் அசையும் சொத்துக்கள், 9 கோடியே 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் அசையா சொத்துக்கள் என மொத்த சொத்து மதிப்பு 28 கோடியே 72 ரூபாய் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் 41 கோடியே 59 லட்சம் ரூபாய் கடன் இருப்பதாகவும் வழக்குகள் ஏதும் இல்லை எனவும் விஜய பிரபாகரன் கூறியுள்ளார். தருமபுரியில் போட்டியிடும் பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா 65 கோடியே 94 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் உள்ளதாக கூறியுள்ளார். இதில் 3 கிலோ தங்கம், 151 கேரட் வைரம் உட்பட 17 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்தும் 48 கோடியே 79 லட்சம் ரூபாய் மதிப்பில் அசையா சொத்துக்களும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தனக்கு 8 கோடியே 99 லட்சம் ரூபாய் கடன் இருப்பதாகவும் கணவர் அன்புமணிக்கு 1 ரூபாய் கூட கடன் இல்லை எனவும் சௌமியா கூறியுள்ளார்.